பலவிதமான அவமானங்கள், பிரச்சனைகள், தடைகள் இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் சினிமா துறையில சாதித்தார் அப்படின்னா அது தளபதி விஜய் அவர்கள் தான். ஆரம்ப கட்ட காலத்துல இவர் குறித்து எவ்வளவு விமர்சனங்கள், இந்த முகத்தையெல்லாம் காசு கொடுத்து நம்ம பார்க்கணுமா, ஏதோ ஒரு டைரக்டர் பையனா இருக்கிறதுனால இவருக்கு சினிமால ஏதோ வாழ்க்கை கிடைச்சிருச்சு, ஆனா சினிமால ஜெயிக்க முடியாது அப்படின்னு தன் மீது வைக்கப்பட்ட அனைத்து விமர்சனங்களையும் உடைத்து எறிந்து இன்னைக்கு ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கிங்கு, இவரு தான் சினிமாக்காரங்களுக்கே வாழ்க்கை கொடுக்கிறவரு, இவரை நம்பிதான் பல தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு தன்னைத்தானே தன் உழைப்பால் உயர்ந்து மேல வந்த ஒரு நடிகர் தான் விஜய் அவர்கள். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அவருடைய சினிமா பயணம் இருந்தது. இந்த 30 ஆண்டு காலத்துல ஆரம்ப கட்ட காலம் மட்டும்தான் அவருக்கு மிகப்பெரிய பலப்பரிச்சையா இருந்தது. ஆனால் அதை தொடர்ந்து தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து தனக்கென்று ரசிகர்கள் பட்டாளத்தை ஏற்படுத்திய விஜய் அவர்கள் 30 ஆண்டு கால சினிமா பயணத்தை முடிக்கிறார். இதன் பிறகு நான் முழுவதும் அரசியலில் தான் இருக்க போகிறேன் அப்படின்ற அறிவிப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா ஏதோ அப்பப்போ ஒரு படம் நடிப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஜனநாயகன் தான் என்னுடைய இறுதியான படமா இருக்கும், இதற்கப்புறம் சினிமாவுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, நான் முழுநேர அரசியல்வாதியாக களமிறங்குகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையுமே தெளிவா விட்டுட்டாரு. மக்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாம அந்த ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவை தமிழ்நாட்டுல நடத்தாம மலேசியால நடத்துறாரு. மலேசியாலையும் அவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. ஆனாலும் தமிழ்நாட்டுல இந்த ஆடியோ லான்ச்சை நடத்தாம எதற்காக மலேசியால நடத்துறாங்க, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் விஜயும் அந்த கட்சியையும் நோக்கி எல்லாருமே கேட்கிறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்து அவரோட கடைசி படம் இது அதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது. அதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. வினோத் அவர்கள் இயக்கத்துல தன்னுடைய கடைசி படத்தை நடிக்க போறாரு, ஜனநாயகன் தான் அவரோட இறுதி படம் அப்படின்னு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிச்சு அதை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை தமிழ்நாட்டுல நடத்தாம இப்ப மலேசியால நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுல நடத்தாம மலேசியால நடத்துறாங்க? அதுவும் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் விஜய் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட நெருக்கடிகள், அடக்குமுறைகள் இவருக்கு கொடுக்கப்படும் ஆளும் அரசாங்கத்தினால, அதனால மலேசியால நடத்தலாம் திட்டமிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மலேசியால இந்த பங்கனை எடுத்து நடத்துறதே அவருடைய நெருங்கிய நண்பர் தான் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனாலும் மலேசிய அரசும் கூட இவருக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அரசியல் பேசக்கூடாது, ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் பேசக்கூடாது, இது முழுக்க முழுக்க ஒரு இசை வெளியீட்டு விழாவை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்தை எல்லாருமே அடிப்படையை புரிஞ்சுக்கணும். விஜய் அரசியலையும் சினிமாவையும் என்னைக்குமே கலந்துகிட்டது இல்ல. அவர் அரசியல் கட்சி துவங்கின நாள்ல இருந்து சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறப்பெல்லாம் தன்னுடைய ரசிகர்களை தான் எல்லாரையுமே பார்த்தாரே தவிர தன்னுடைய தொண்டர்களை யாரையும் பார்க்கல. அதனாலதான் மதுரையில இறங்கியும் கூட ஒரு பேட்டி கொடுத்தாரு. நான் படத்துக்கு நடிக்கிறதுக்கு ஷூட்டிங்க்கு போறேன், இதுல நீங்க யாரும் என்ன பின்தொடர வேண்டாம், இது அரசியல் நிகழ்வு அல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதே நேரத்துல ஒரு மாநாடோ இல்ல பொதுக்கூட்டமோ இல்ல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியோ போகும்போது அவர் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாத்தையுமே எவ்வளவு அன்பு கொண்டு அவர் உபசரிச்சாரு, எப்படி பேசினாரு, இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் சினிமால போய் அந்த கடைசி ஆடியோ லான்ச்ல அரசியல் பேசுவாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா மலேசியா அரசு இவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இப்ப பல பேருக்கு என்ன குழப்பம்னா, தமிழ்நாட்டுல இல்லாத நெருக்கடியை கூட மலேசிய அரசு கொடுக்குதுல, அங்கேயும் தானே உங்களை அரசியல் பேச விடல, அப்புறம் என்ன பிரச்சனை, அப்ப நீங்க தமிழ்நாட்டிலே நடத்தி இருக்கிறாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனா மலேசிய அரசு நீங்க இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்க தவிர, ஆனா நீங்க இதை தான் பேசணும், இதை மட்டும்தான் பேசணும், இப்படிதான் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்ற கட்டுப்பாடுகள் யாரும் விதிக்கல. ஆனா நமக்கு தெரியும், சமீப காலமாக கரூர் விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே விஜய்க்கு எவ்வளவு நெருக்கடிகளை இந்த திமுக அரசு தொடர்ச்சியா கொடுக்குது. ஒரு மீட்டிங்க்கு பெர்மிஷன் வாங்கணும்னா கூட அவரை எவ்வளவு அலக்கழிவு பண்றாங்க, எவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க, எவ்வளவு தூரம் இழுத்தடிக்கிறாங்க நமக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஒருவேளை இந்த கரூர் துயர சம்பவம் நடந்துருச்சு, இப்ப ஒருவேளை ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் கூட ஒட்டுமொத்தமா விஜய் வந்தாலே இது பிரச்சனை அப்படின்னு விஜய் மேல மிகப்பெரிய பழிய சுமத்துறதுக்கு ஆளும் அரசாங்கம் முயற்சிக்கும் அப்படின்றத உணர்ந்ததுனாலதான் அவர் மலேசியால நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த ஆடியோ லான்ச் 27 டிசம்பர், இதுதான் அவரோட இந்த 30 ஆண்டு கால சினிமா பயணத்துல ஒரு இறுதியான ஒரு இசை வெளியீட்டு விழா அப்படின்றது எல்லாராலையும் பார்க்கப்படுது. தொண்டர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம், வரவேற்பு. என்ன அரசியலுக்கு வந்துட்டாரு, அவர் இவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து அதை விட்டுட்டு சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காருன்னு அவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க. பொதுமக்களுமே என்ஜாய் பண்றாங்க. ஆனா ஒரு ரசிகனா பார்க்கும்போது விஜயோட படத்தை இனிமேல் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் நடிக்க மாட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அது உண்மையிலேயே அவங்களுக்கு, அவரோட ரசிகர்களுக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுடைய மகன், ஒரு மிகப்பெரிய புரட்சி இயக்குனர்னு பெயர் பெற்ற ஒருத்தருடைய மகன் தான். ஆனா தன்னுடைய உழைப்பால தான் அவர் சினிமா துறையில வந்தாரு. தன்னுடைய தந்தையோட சப்போர்ட்டால சினிமாக்குள்ள வர்றாரு. ஆனா முழுக்க முழுக்க தன்னுடைய உழைப்பால மேலே ஏறி நின்று தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து தனக்கென்று ஒரு மிகப்பெரிய ரசிகர் பலத்தை ஏற்படுத்தினாரு. அந்த ரசிகர்களை எப்படி நல்வழிப்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனாலதான் மிகப்பெரிய ரசிகர்கள் மன்றத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த ரசிகர்கள் மன்றம் அதே போல நிக்காம அங்கிருந்து அது விஜய் மக்கள் இயக்கமா மாறுது. அந்த இயக்கம் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளுக்கு, விஜயோட பிறந்த நாள் அப்போ ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் இதெல்லாம் ஒட்டாதீங்க, தயவு செய்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அன்னதானம் வழங்குறது,
குருதி கொடுக்கிறது, அதே போல நிறைய பேருக்கு படிப்பு உதவி பண்றது, நூலகம் கட்டுறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க சைலண்டா பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன, இது எல்லாத்தையுமே விஜயோட பணத்துல இருந்து அவங்க பண்ணாங்க. விஜய் யாரையும் உங்களோட கை காசை போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. ஒவ்வொரு முறையுமே தன்னுடைய ரசிகர்களை நல்வழிப்படுத்துறதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பிற நடிகர்கள் போல நான் அரசியலுக்கு வருவேன், நான் வரப்போறேன், நான் வரணுமா வேணாமா, இந்த படம் நடக்கும்போது அரசியல் பத்தி பேசியிருக்கேன், படம் ரிலீஸ் அப்ப மட்டும் அரசியலுக்கு வரப்போறேன், இப்படி எல்லாம் படம் காமிச்சு கலர் படம் ஓட்டி ரசிகர்கள் வாழ்க்கையை ஏமாத்தி சொரண்டி அவர் வந்த ஒரு நபர் கிடையாது. முழுக்க முழுக்க ஒவ்வொரு முறையுமே அவர் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டே தான் இருந்திருக்காரு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த ரசிகர் மன்றமும் இந்த மக்கள் இயக்கமும் நாளை பின்ன வேற மாதிரி ஒரு டைமென்ஷனுக்கு மாறலாம், நாளைக்கே நான் என்னவா வேணாலும் ஆகலாம் அப்படின்னு ஏகப்பட்ட பேட்டிகள் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி விஜயோட தந்தை அவர்கள் தந்தை டிவில ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில அவர் சொல்றாரு, என்னுடைய மகன் கடைசி காலத்துல தேசிய கொடி போர்த்தப்பட்டுதான் ஒருவனா மறையணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இதுல இருந்து அர்த்தம் என்னன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிற முடிஞ்சது. அரசியல் எண்ணம் இருக்குது அப்படின்றத அவரே வெளிப்படுத்தினாரு. ஆனா இவ்வளவு சீக்கிரமா ஒரு 50 வயதிலேயே விஜய் அரசியல் கட்சி துவங்குவாரா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. இன்னைக்கு விஜய் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. உடனே விஜய் நம்ம அச்சுறுத்திடலாம், விமர்சனம் பண்ண ஓடிடுவாரு, அவதூற பரப்புனா ஓடிடுவாரு அப்படின்னு ஒரு கூட்டம் வேலை செய்யுது. ஆனா இந்த சினிமா காலத்துல, இந்த 30 ஆண்டு கால பயணம்ல அவர் பார்க்காத அவமானங்கள் கிடையாது, அவர் பார்க்காத விமர்சனங்கள் கிடையாது. ஆரம்ப கட்ட காலத்துல அவர் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறார் அப்படின்றத அவர் வெளிப்படையா பேசியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா புலி அப்படின்ற படத்தோட ஆடியோ லான்ச்ல அவர் பேசுறாரு. மறைச்சு பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க, ஆரம்ப கட்ட காலத்துல என்னை பத்தி எல்லாம் என்ன எழுதுனாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். என் மேல போட்ட எல்லாத்தையுமே அதை நான் ஒரு நெருப்பா எடுத்துக்கல, அதை பெட்ரோலா எடுத்து நான் ஓடுறதுக்கு எனர்ஜி ஃபியூவலா தான் நான் மாத்திக்கிட்டேன், அப்படிதான் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன், எதையுமே நான் தவறான விமர்சனங்களை எடுத்துக்கல, அதனாலதான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆரம்பத்துல அவரை குறித்து பேசின ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முகத்தை காசு கொடுத்து பார்க்கணுமா, டைரக்டர் பையனா இவர் ஜெயிச்சிருவார் அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனா அது ஒவ்வொன்னையுமே ஒவ்வொரு விமர்சனத்தையுமே உடைச்சு எரிஞ்சு இன்னைக்கு மேல ஏறி நிக்கிறாரு. உண்மையிலேயே பாக்ஸ் ஆபீஸ் கிங் தான். விஜய நம்பி நீங்க படத்துல கதை இருக்கு இல்ல, ஆனா அந்த ஃபேஸ்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்றத நிரூபிச்சு காமிச்சவரு. என்னதான் படம் சரியா போகல, ஒரு படம் ஃபிளாப் ஆகுது, அட்டர் ஃபிளாப் ஆகுது அப்படின்னாலும் கூட, ஆனா அவரால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்ல சினிமால இருக்கக்கூடிய தியேட்டர் ஓனர்ஸோ யாருமே பாதிக்கப்பட்டது இல்ல, அவங்களே பதிவு பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கிங்கா இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஒருத்தர், இறுதியா அவர் வாங்கின சம்பளம் 275 கோடி. அவரே அபிஷியலா வெளியில ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் படத்துக்கு 275 கோடி. இது ஒவ்வொரு நாளுமே அதிகப்படியா போய்கிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எமர்ஜ் ஆகக்கூடிய அந்த நேரத்துல, ஏன்னா இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய நேரத்துக்கு வந்துட்டாரு. இந்த நேரத்துல எமர்ஜ் ஆகி அடுத்த சூப்பர் ஸ்டார் வரும்போது, பாக்ஸ் ஆபீஸ் கிங்கா இருக்கும்போது, கலெக்ஷன் கிங்கா இருக்கும்போது, இதை தூக்கி போடுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல. ஏன்னா இந்த 30 வருஷத்துல அவர் எவ்வளவோ சொகுசான வாழ்க்கைகள் பார்த்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? மக்கள் தான். மக்கள் இது எல்லாமே எனக்கு கொடுத்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நான் அரசியல்ன்ற ஒரு விஷயத்தையே தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அவர் வெளிப்படையா சொன்னாரு. இதுக்கு பேர் தான் நன்றின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஒரு லாயல்ட்டி. நம்மளை நல்லா வச்சுக்கிட்டவங்கள நம்ம நல்லா பாத்துக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட். வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே என்ன சொல்லி வளர்ப்பாங்க, ஒருத்தருக்கு உனக்கு உதவி பண்றாங்களா, நன்றி விசுவாசமா இரு அப்படின்னு. அவரு எல்லா இடத்துலயும் பதிவு பண்றாரு. அதிகப்படியான புகழ் கொடுத்துட்டீங்க, அதிகப்படியான பணம் கொடுத்துட்டீங்க, சொகுசான வாழ்க்கை கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேல நீங்க எனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல, அதிகப்படியான அன்பையுமே கொடுத்துட்டீங்க, அதனால நான் உங்களுக்கு இன் ரிட்டர்ன் ஏதாவது செய்யணும்னு சொல்லிதான் நான் அரசியலை தேர்வு செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு. இதே போல விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அது மைனஸா இருந்தாலும் கூட அந்த மைனஸ் அவர் எப்படி பிளஸ்ஸா மாத்தினார் அப்படின்றதுமே நல்லா தெரியும். நான் மீண்டும் பதிவு பண்றேன், விஜய் உடன் நெருங்கி பழகக்கூடிய நபர்கள் சொல்வதெல்லாம் என்னன்னா, ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிப்பாரு. ஆனா இறங்குனதுக்கு அப்புறம் அந்த விஷயத்துல வெற்றி வாகை சூடாம திரும்ப மாட்டாரு. ஒரு போர் குணம் கொண்ட ஒரு மனிதன் தான் அவரு அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு சான்று அவருடைய சினிமா பயணம். சினிமால ஆரம்ப கட்ட காலத்துல எவ்வளவு இன்னல்களை சந்திச்சு அவர் இந்த இடத்துக்கு வந்தாரு. இவ்வளவு பேசுறாங்க. இன்னைக்கு அரசியல்ல அவர் விஜயெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாரு, ஒரு ரவுண்ட்ல ஓடிடுவார் அப்படின்னு. ஏதோ இன்னைக்கு மட்டும்தான் இவங்க பிரச்சனை கொடுக்குற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சுறான்ற ஒரு படம், காவலன்ற படம், இந்த படத்துல எல்லாம் இன்னைக்கு ஆளும் அரசாங்கம் அன்னைக்கு அவருக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்துச்சு, எவ்வளவு அவரை அச்சுறுத்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தலைவான்ற ஒரு படம் டைம் டு லீட்னு போட்டாரு. அந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அந்த படத்துல ஒரு தலைவனா உருவெடுக்கிறாரு. ஒரு படம் அது, ஒரு கற்பனை. அந்த கற்பனை காட்சியில நடிக்கக்கூடிய விஜய் தலைவா டைம் டு லீட்னு போட்டாரு. அதை பார்த்து பயந்து போய் நடுங்கி போய் அன்றைய ஆளும் அரசாங்கம் அவர் அந்த அளவுக்கு அடக்குமுறை ஏவுச்சு. அவரோட படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுத்தாங்க. படத்துல நடிக்கும் போதே அவருக்கு அவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்திருக்காங்க. இப்ப உண்மையிலேயே களத்துக்கு வந்திருக்கிறாரு அரசியல்ல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிடம் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு, ஒரு நல்ல தலைவர்கள் இல்ல. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்
பொதுமக்கள், தாய்மார்கள் இவங்க எல்லாரும் நமக்கு ஆக பெரும் ஆதரவு கொடுக்குறாங்க. அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும், அதை எப்படி வந்து பாலிடிக்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேவை செய்யணும் அப்படின்னு அவர் வந்திருக்கிறாரு. ஆனாலும் இந்த 30 ஆண்டு காலத்துல விஜய் அவர்கள் நேத்து மட்டும் தான் அரசியல் கட்சியை தொடங்கி நேத்து தான் அரசியல் பேசுறாருன்னு கேட்டா கிடையாது. இந்த 30 ஆண்டு கால சினிமா பயணத்துல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடத்துலயும் சரி, வாய்ப்பே இல்லை அப்படின்னாலுமே அந்த சினிமால முழுக்க முழுக்க அரசியல் பேசிட்டே தான் இருந்திருக்காரு. இவரோட படம் முழுவதும் குடும்பங்கள் ரசிக்கக்கூடிய படங்களா தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. ஏகப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை ஒரு குரலாக அந்த படத்துல பேசுறது. குறிப்பாக அவரோட 50 படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப 69வது படம். இந்த கிட்டத்தட்ட கடைசி ஒரு 19 படமுமே பார்த்தா முழுக்க முழுக்க அரசியல் பேசிட்டே தான் இருந்திருக்காரு. ஏதாவது ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் அவர் படத்துல நடிச்சிருக்காரு. அதுலயும் குறிப்பாக விவசாயத்துக்காக அவர் நடித்த படம் அந்த கத்தி படம்லாம் உண்மையிலேயே விவசாயிகளாலும் சரி பொதுமக்களாலும் அவ்வளவு கொண்டாடப்பட்டது. இப்ப இந்த ஜனநாயகன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிரும் பாருங்க, நான் வெற்றி அடைந்தும் கூட எனக்கு சினிமால அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவு வருமானம் இருக்கு, ஆனாலும் அதை விட்டுட்டு நான் மக்களிடத்துல வந்திருக்கேன், மக்களுக்காக உழைக்க வந்திருக்கேன்னு மேடையெல்லாம் பேசுறாரு இல்லையா, அதை நம்ம உடைக்கணும், அது இல்லைன்னு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு ஆளும் அரசாங்கம் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட நெருக்கடியிலும் கொடுக்கணும் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இப்ப பராசக்தின்னு ஒரு படம் நமக்கு தெரியும், சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. அந்த படத்தை கொண்டு வந்து இந்த படத்தோட மோத விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தெரியும் விஜய் அவர்களின் உயரம் என்ன, சிவகார்த்திகேயனோட உயரம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இது சிவகார்த்திகேயனுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். ஆனாலும் அந்த படத்தை கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 500 தேட்டர் இருக்கு அப்படின்னா 250 தியேட்டர் பராசக்திக்கும் 250 தியேட்டர் ஜனநாயகனுக்கும் போகும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, ஒருவேளை இப்ப ஜனநாயகன் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற பட்சத்துல 500 தியேட்டரும் விஜயோட படத்தை வாங்குவாங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். இப்ப இவங்க என்ன முயற்சி பண்றாங்க பாத்தீங்களா, விஜய்க்கு பெரிய அளவுல தியேட்டர் எல்லாம் யாரும் பர்ச்சேஸ் பண்ணல, விஜய்க்கு பெரிய அளவுல படம் போகல, இது வந்து ரிவ்யூ வந்து மிக்சட் ரிவ்யூஸா இருக்கு, இப்படி சொல்லிட்டு விஜய்க்கு ஃபிளாப் ஆயிருச்சு இந்த படம், ஃபிளாப் ஆனதுனாலதான் இவருக்கு அரசியலுக்கு முடிவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பல அதிபுத்திசாலிகள் வேறு சில கட்சிகள்ல இருந்து மாற்றம்னு பேசக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன பேசுறாங்கன்னா, வயசான காலத்துல விஜய் வந்து இந்த நடிப்புல வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஃபியூச்சர் இல்ல, அதனால நம்ம அரசியல் போகணும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காராம். இத்தனை மாநாடு நடந்திருக்கு, இத்தனை பொதுக்கூட்டம் நடந்திருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல விஜய் தன்னுடைய மாவட்ட செயலாளர்களிடம் இவ்வளவு பணம் வாங்கினாரு, பணத்தை வாங்கி செலவு பண்ண சொன்னாரு, இல்ல வந்து இந்த மீட்டிங் நீங்க நடத்துங்கன்னு சொன்னாரு, மாநாட நீங்க நடத்துங்கன்னு சொன்னாரு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கா? அவர் கூடவே நடிச்ச நடிகர் தாமு அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாரும் இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு நீங்க வியந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நான் அவரை முன்னாடியே பார்த்திருக்கேன். அவரோட முதல் படத்துல அவர் வாங்கின சம்பளத்துல ஒரு மஞ்ச பையில கொஞ்சம் அரிசி பருப்பு கொஞ்சம் பொருட்கள்லாம் போட்டு ஏழைங்களுக்கு அவர் கொடுத்தாருங்க. தன்னுடைய முதல் படத்துல அவருடைய வயது என்ன, அவருக்கு அப்பவே அரசியல் ஊறி போயிருக்குங்க, ஒரு சேவை செய்யன்ற மனப்பான்மை அவருக்கு அன்னைக்கே இருந்தது அப்படின்னு அவரை சார்ந்த நபர்கள் சொல்லல, அவர் உடன் பயணம் செய்த நடிகர் தாமு அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் எத்தனை படம் நடிச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப விஜய்ன்ற ஒரு மனிதன் இந்த சினிமா பயணத்துல தொடர்ச்சியா அரசியல் பேசிட்டே இருந்திருக்காரு. இப்ப களத்துல மக்களுக்காக வரேன்னு சொல்லி இருக்காரு. ஆனாலும் அவருக்கு அவ்வளவு நெருக்கடியை கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஜனநாயகன் படத்தோட பராசக்தி படத்தை மோத விட அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த சினிமா பயணம் முடியுது அப்படின்றது எல்லாருக்குமே உண்மையிலே ரொம்ப வருத்தம் இருக்கு, குறிப்பா அவருடைய ரசிகர்களுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சத்தத்தை நம்ம எங்க கேட்க போறோம், அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த காட்சிகளை எப்ப பார்க்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு நகர்வு தான் விஜய் எடுத்திருக்காரு. வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வு தான் இது. அரசியல் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நினைச்சிருந்தாருன்னா, நான் சினிமால இருந்து விலகிக்கிறேன், எனக்கு போர் அடிச்சிருச்சு, நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி வேற ஏதாவது பிசினஸ் கூட பண்ணிருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட கத்தி மேல நடக்கிற கதை தான். அவர் நல்லதே பண்ணணும்னு நினைச்சாலும் கூட அவர் மேல எவ்வளவு விமர்சனங்கள். ஏன்னா அவரே பார்த்துட்டாரு களத்துல யாரெல்லாம் விஜய எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்கும்போது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, எனக்கு விஜய் படங்கள் பிடிக்கும், விஜய் தான் எனக்கு பிடிக்கும்னு. ஆனாலும் இப்ப அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்ன உடனே அவங்களோட ட்ரூ கலர்ஸை காட்டுறாங்க. அவ்வளவு பேசுறாங்க, அவ்வளவு அவதூறுகள், அவ்வளவு விமர்சனங்கள். இது எல்லாம் தெரிஞ்சுதான் விஜய் களத்துல வந்திருக்கிறாரு. மக்களுக்கு உழைக்கணும் அப்படின்னு வரக்கூடிய ஒருத்தரை அவர் நம்ம டெஸ்ட் பண்ணலாம், இவர் நல்லது பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் வந்ததே மிகப்பெரிய பாராட்டுகள் தான். இந்த ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழால அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முழுவதும் விஜயின் வாழ்க்கை அரசியல் கலந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான். எல்லா விதத்திலுமே அரசியல் இருக்கு. நீங்க அரசியலே இல்லாம எதுவுமே இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே போலதான் விஜய் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல இறுதியா தன்னுடைய ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு வேற பொதுமக்களுக்கு வேற, ஆனா ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை அவர் செய்தியா கடத்த போறாரு. பொறுப்பான நிறைய பேச்சுக்கள் இவர் கொடுக்க போறாரு. அவரோட ஸ்பீச்சே மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா அமையும் அப்படின்னு அவரோட ரசிகர் வட்டாரத்துல இருந்து ஏகப்பட்ட தகவல்கள் வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே விஜய் என்ன பேச போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.